ஹலோ வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போ பாட் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னக்கூட்டி இந்த பாட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு கழுவி வச்சிடணும். ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும், கலர் இருக்கும். இதெல்லாம் போகிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் ஃபுல்லாக கழுவி அதை எடுத்துக்கோங்க. எதுவும் டேமேஜ் இருக்காங்கிறதையும் நம்ம கழுவி பார்த்தோம்னா அதில் தெரிஞ்சிடும். அதனால் நம்ம கழுவி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போது நல்லா இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்லா தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துக்கோங்க, கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா கூட நல்லா சுடாமல் இருந்தனாலும் இதாயிரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம். இது வந்து வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட்டு. வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட் ஒயிட் கலர் எதுக்கு அடிக்கும் அப்படின்னா, எந்த ஒரு கலர் நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் அந்த கலர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு எடுத்து காமிக்கும் அந்த கலரை. அந்த டைரெக்டாக நீங்கள் அந்த மண் கலர்லேயே நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா வேறு ஏதாவது கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கலர் மிக்ஸ் ஆன மாதிரி காமிக்கலாம். இது வந்து இந்த ஒயிட் கலர் அடிச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக எடுத்து காமிக்கும். அதனால் எந்த ஒரு இது அடிக்கும்போதும் இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இது வந்து பேஸ் அப்படிம்பாங்க. நார்மலாக ட்ராயிங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, பேஸ் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு அது எதுனாலும் கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் கலரை நம்ம எடுத்து காமிக்கும். அதுக்காண்டி இப்படி எல்லா இடமும் உள்ளே வெளியே எல்லா இடமும் நல்லா இந்த பேஸ் பெயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த பெயிண்ட் நல்லா ஃபுல்லாக அடிச்சிருங்க. நீங்கள் கிராக் எதுவும் இருந்தது, சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தது அப்படின்னாலும் அது உள்ளே போய் ஃபில் பண்ணிக்கிறோம். நம்மளோட பெயிண்ட்டு கலர் அடிக்கக்கூடிய கலர் வந்து வேஸ்ட் ஆகாமல் அது பார்த்துக்கிடும். அதனால் இந்த ஒயிட் பெயிண்ட்டை நல்லா ஃபுல்லாக பேஸ்க்காக ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வைக்கணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டிசைன் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக அது மாதிரி பண்ணி வச்சுருங்க. அதுக்கடுத்தது இப்போ நான் வந்து இதில் வந்து இதையும் பேஸ் கலர்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கலரு ரெட்டில் லைட் ரெட்டு நான் இப்போ கொடுக்குறேன். நான் இப்போ ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரிஜினல் ரெட்டோட கொஞ்சம் லைட்டு ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி இதை கொடுத்தீங்கன்னா இது ரெட்டு பண்ணுற இதுக்கு பேஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பூவோட இதழ் அது மாதிரி எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இது மாதிரி எல்லாம் நீங்கள் கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இதில் மேலே வந்து ரெட் கலர் ஒரிஜினல் ரெட்டை இப்படி அதோட பார்டர் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு இது இப்படி கொடுத்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் லைட்டு ரெட்டு ஒயிட் திக் ரெட்டுன்னு 2 கலர் காம்பினேஷன் இது நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த கலரை இப்படி பார்டராகவும் இதாகவும் போட்டு நீங்கள் கொடுங்க. இதுக்கு இது மாதிரி ஒவ்வொரு இதழ்லையுமே நீங்கள் தனித்தனியாக அதை நீங்கள் போட்டு அதுக்கு பார்டர் கொடுக்கணும். நீங்கள் இது கொடுத்தா தான் அதோடய ஃப்ளவரோட அந்த கலர் வந்து அட்ராக்ஷனாக தெரியும் உங்களுக்கு. அதனால் நான் இப்போ கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ப்ரெஷ்ஷு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில டைம் அந்த சைடில் ரெட் கலர் வராமல் பார்த்துக்கோங்க. இது வந்து அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து இன்னொரு கலர் கொடுக்குறோம். நம்ம அப்படி கொஞ்சம் இது இப்போ நான் இப்போ கொடுக்குற அதை பெருசாகவும் கொடுக்கலாம். இப்போ நான் அதில் வந்து சிறுசாக கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து பெருசாகவும் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன். அதாவது பெரிய இதழுக்கு உள்ள சின்ன சின்ன இதழ்கள் இருக்கிற மாதிரி நான் சின்ன சின்னதாக கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய இதழ்கள் இருக்கிற மாதிரி பெருசாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி கொடுத்துட்டு இப்போ நம்ம அவுட் சைடு அதோட அவுட் சைடில் அந்த பூவோட இது கொடுக்குங்க. இது வந்து நம்ம 7 இதழ் உள்ள தாமரை மாதிரி படம் வரைஞ்சிருக்கேன்னா இதுவும் ஃபஸ்ட்டு அதே தான். அந்த பேஸ் பெயிண்ட்டு ஃபஸ்ட்டு பேஸ் கலரு அது ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே ரெட் கலர் கொடுத்துக்கலாம். இது அந்த 7 இதழ் இருக்கிற மாதிரி சென்டரில் ஒன்று வச்சுட்டு அந்த ரைட் சைடில் 3 லெஃப்ட் சைடில் 3 இருக்கிற மாதிரி
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அடுத்தது கீழேயும் 2 இதழ் அப்படி பூ வந்து விரிஞ்சு அதோட கீழே அந்த பகுதி இருக்கிற மாதிரி அதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சைட்லேயும் அந்த 3 இதழ் இருக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கேன் நான். அந்த அடுத்தது ஒரே ஒன்று மட்டும் கொடுத்து மொட்டு மட்டும் இருக்கிற மாதிரி அதுவும் கொடுத்துருக்கேன் நான். இப்படி 3-4 டைப்பாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே இப்போ ரெட் கலர் கொடுக்குறேன் பாருங்கள். அதேமாரி எப்படி நான் அந்த உள்ள கலரில் கொடுத்தனோ அதேமாரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு பேஸ் நம்ம போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கலரை வந்து அப்ளை பண்ணேன் நான். பியூர் ரெட்டு வந்து நான் கொடுக்கேன். ஃபஸ்ட்டு கொடுத்து லைட் ரெட்டு, இப்போ இந்த இது வந்து திக்கு ரெட்டாக கொடுக்கேன் நான். இதை வச்சு நம்ம மேலே அப்படி கோட்டிங் வரையணும். அதில் வரையும்போது தான் அதோட அட்ராக்ஷனாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதுமாரி இது பார்ட்ரு மட்டும் கொடுத்தா மட்டும் போதாது, நடுவில் கொஞ்சம் ஷேடோவும் கொடுக்கணும். இதை வச்சு அப்படி ஷேடோ கொடுத்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் அதை தண்ணி தொட்டு லைட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிக்கிட்டு அதை அப்படி ஷேடோவும் உள்ளுக்குள்ளே நீங்கள் அப்படி கொடுக்கலாம். இப்படி இந்த ஷேடோ கொஞ்சம் மேலே வந்து திக்காகவும் கொஞ்சம் கீழே போக கொஞ்சம் லைட்டாகவும் கொடுக்கணும். கீழே அந்த அடியில் கொடுக்குற இடத்துலையும் நல்லா டார்க்காக கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். இதுமாரி ஒவ்வொரு பூலையும் இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ நான் வந்து தண்ணி தொட்டு கொடுக்குறேன் பாருங்கள். தண்ணி தொட்டு கொடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் லைட் கலர் ஆயிரும். அப்போ மேலே திக்கு அடியில் திக்கு கலரு, நடுவில் வந்து கொஞ்சம் ஷேடோ வந்து லைட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டு கொடுக்குறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நடுவில் ஷேடோ 2-3 கலர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி கீழேயும் அந்த இதழ்லையும் அதே மாதிரி ரெட் கலர் கொடுத்து பார்ட்ரு கொடுங்க. அடுத்து நடுவில் கொஞ்சம் ஷேடோ கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பூலையும் அந்த 4 இதழ் உள்ளது, இதேமாரி 4 இதழ் உள்ளது, 3 இதழ் உள்ளது, இந்த பூலையும் எல்லாருமே நீங்கள் வந்து அந்த கலரை சேம் அதே மாதிரியே பார்ட்ரு வரைஞ்சிட்டு கொஞ்சம் ஷேடோ நடுவுலையும் ஷேடோ கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. சின்ன சின்ன இதுக்கு யூஸ் பண்ணும்போது சின்ன ப்ரெஷ்ஷு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். பெரிய பூக்களை வரையும்போது கொஞ்சம் பெரிய ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஒரே ஒரு மொட்டு மட்டும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுக்கும் அதே மாதிரி தான் சேம். இது 4 இதழ் 5 இதழ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் அதை. இப்போ நம்ம உள்ளே வந்து அது அந்த இலைக்கு நடுவில் இந்த பூ இருக்கிற மாதிரி கொடுக்குறாண்டி கலர் கொடுக்குறேன். இதுவும் சேம் அதே தான். அந்த வாட்டர் பேஸ் பெயிண்ட் தான். இது அந்த பச்சை கலரில் க்ரீன் கலர், திக் க்ரீன் கலர் இருக்குது. இல்லை உங்கள்கிட்ட திக் க்ரீன் இருந்தாலும் சரி, அதை லைட் ஆகிறது கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா லைட் பெயிண்ட் ஆயிரும், லைட் க்ரீன் ஆயிரும். அந்த லைட் க்ரீனில் நம்ம ஃபஸ்ட்டு அதோட இலையோட பேஸ் நம்ம வரைகிறோம். இதே மாதிரி ஒரு 4-5 இலை, அந்த இலைக்கு நடுவில் அந்த பூ இருக்கிற மாதிரி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்காண்டி இப்படி கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே நடுவில் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு இலை விட்டு வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறையா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இலைக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வரையினா கூட அந்த நான் கேப் விட்ருக்க இடத்துல நீங்கள் வந்து இலையை ஃபுல்லாக கொடுக்கலாம். இப்போ வந்து நான் திக்கு க்ரீனில் டேரெக்டாக அதுக்கு மேலே வரைதான். அதை சேம் பார்ட்ரு கொடுத்தோம்ல, பூக்கு பார்ட்ரு கொடுத்த மாதிரியே இதுக்கும் பார்ட்ரு கொடுக்கேன். இதே மாதிரி அந்த இலையில வரையவும் செய்யணும். அந்த இலையில் அந்த ரேகெல்லாம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் வரைஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். லைட் க்ரீனு அந்த திக் க்ரீனு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக தெரியும் உங்களுக்கு. இப்போது வெளியே உள்ளதில் நீங்கள் அந்த இதில் அந்த இலையில் எல்லாத்துலேயுமே சேம் அதே மாதிரியே திக்கு லைட்டு க்ரீன் கொடுத்துட்டு வெளியே திக்கு க்ரீன்ட்டு வரைஞ்சிடணும். இதேமாதிரி அந்த மொட்டு இலை காம்பு எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் சேம். ஃபஸ்ட்டு பேஸ் கொடுத்துக்கோங்க லைட் க்ரீன்ட்டு, அடுத்தது திக்கு க்ரீன்ட்டு ஒரு பேஸ் கொடுத்துக்கோங்க.
இது என்னோடய ஐடியாவில் வரைஞ்சது. நான் கிளாஸ் எதுவும் போய் படித்ததில்ல. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இது வேறு ஒரு ஐடியா இருந்ததுன்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. இப்படி பண்ணலாம் சார், இதை விட அது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்கள். இது என்னோடய திங்கிங். இதே மாதிரி எல்லா தாமரை எல்லாத்துலேயுமே சேம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம ஒரு இலை தாமரை, அந்த இலை தாமரை குளத்துல உள்ள இலை இருக்க மாதிரி அதுவும் 2, 3 போட்டுக்கலாம் நம்ம அப்படி. இது நான் ஒரு கொஞ்சம் அந்த இலைய பூவை வந்து கொஞ்சம் அந்த பார்டர்லேருந்து தள்ளி இருக்கிற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கீழே தள்ளி வரைஞ்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் மேலேயே தள்ளி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து நடுவில் இந்த மாதிரி எல்லோ கலர் கொடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர்ட்டு புள்ளி புள்ளியாக வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லோவுக்கு ரெட்டு, க்ரீனு அது அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா தெரியுது, அழகாக இருக்குது அப்படின்னு. கலர் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட்டு, இந்த மாதிரி டார்க் கலர், லைட் கலர் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்த பெயிண்டிங் வர்றதை இதை நம்ம போட்டு விடுதேன் அடுத்த வீடியோவில்.